யாத்திராகமம் 4வது அதிகாரம் 17வது வார்த்தை கொஞ்சம் சீக்கிரமாக வாசியுங்கள். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், நீ இந்த ஜனங்களை எல்லாம் நீ வழிநடத்த வேண்டும். உனக்கு அடையாளமாக புறஜாதிகள் மத்தியில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு அவனிடத்தில் ஒரு கோல் இருந்தது. அந்த கோல் மந்திரவாதிகளுடைய எல்லா பாம்பையும் அது விழுங்கி போட்டது. அந்த கோல் நதியை இரண்டாக பிளந்தது. அந்த கோல் சத்துருக்களை வீழ்த்தினது. அந்த கோல் அவனுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது. அவன் பெற்றுக்கொண்ட கோல் கடைசி வரையில் அவன் காத்து கொண்டான். பிரைஷேஷ்வா, அல்லேலூயா. மோசே திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறான். அவன் அழைக்கப்படுகிறான். என்னை எல்லாம் வேற யாரையும் அழைத்து இந்த ஜனத்தை நடத்தும் என்று சொல்லி இவன் போக்கு சொல்லுகிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ போ, உன்னிடத்தில் நான் ஒரு கோல் இருக்கிறது, அந்த கோலை நீ கொண்டு போ. அந்த கோலின் நிமித்தமாக உண்மையாகவே அந்த கோலை வாங்கின போது அவன் விசுவாசித்தான். அந்த கோலுக்கு ஏசியது. 2 ராஜாக்கள் 5:3 வாசியுங்கள். அவன் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவளுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். இந்த இடத்துல ஒரு சிறு பெண்ணை சிறை கைதியாக பிடித்து கொண்டு வந்தார்கள். நாகமான் ஒரு படைத்தலைவனாய் இருக்கிறான். நாகமானுடைய மனைவிக்கு பணவிடை செய்ய இந்த சிறுமி அங்கு இருக்கிறாள். தன்னுடைய எஜமானை பார்க்கிற போது அவன் குஷ்டரோகம் நிறைந்தவனாய் இருந்தான். இந்த சிறு பெண் தன்னுடைய நாச்சியாளை பார்த்து சொல்லுகிறாள், என்னுடைய தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அது எலிசா. அங்கு என்னுடைய எஜமான் போனால் அவருக்கு நலமாய் இருக்கும், அவருடைய குஷ்டரோகம் மாறும் என்று சொன்னார். இந்த எலிசாவிடத்திலே இந்த அதிகாரம் கடந்து வருவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அங்கும் அவனுக்கு ஒரு கோல் கிடைத்தது. இந்த சிறுபெண் அந்த தேவ மனுஷனுடைய கிரியையை விட அறிந்திருந்தாள். சொஸ்தமாக்குகிற விடுவிக்கிற ஒரு கோல் தீர்க்கதரிசியாகிய எலிசாவினிடத்தில் இருக்கிறது. எப்பேற்பட்ட குஷ்டரோகி ஆனாலும் அங்கு கடந்து போய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சுகம் பறக்கும் என்று சொன்னாள். பிரைஷேஷ்வா. 2 ராஜாக்கள் அந்த 2வது அதிகாரம் 14வது வார்த்தையை வாசியுங்கள். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய யா எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். தேவனுடைய பிள்ளையை எலியாவோடு கூட இந்த எலிசா இருக்கிறான். இந்த எலியாவை தேவன், நீ கில்காலுக்கு போ, நீ பெத்தேலுக்கு போ, நீ யோர்தானுக்கு போ என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியா கடந்து போகிறான். எலியாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த எலிசா இந்த ஊழியக்காரன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் பின்தொடர்கிறான். போகிற வழியில் இவருடைய கிரியைகளை பார்க்கிறான். ஆனால் போகிற நேரம் இவன் ஒன்று கேட்கிறான், ஐயா, நீர் எடுத்துக்கொள்ளப்படுவீர், அப்போது உம்மிடத்தில் இருக்கிற வல்லமையை எனக்கு இரட்டிப்பாய் தாரும் என்று கேட்டான். எலியா சொன்னார், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது நீ என்னை கண்டால் அந்த இரட்டிப்பான வரம், கிருபை உன்னிடத்தில் கடந்து வரும். நம்மளை மாதிரி அன்றைக்கு எலிசா இருந்திருந்தால் வல்லமையை கேட்டான். விடுவிக்கப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஜெயிக்கிறதற்கு வல்லமையை கேட்டான். அவர் சொன்ன ஒரு பதில், என்னிடத்தில் இருக்கிற வல்லமை இரட்டிப்பாய் உனக்கு கிடைக்க வேண்டுமானால், அப்ப காரணம் என்ன? எலியா ஒருவனை உயிரோடு எழுப்பினா இல்லை இரட்டிப்பாக செய்ய வேண்டுமா? 2 பேரை உயிரோடு எழுப்ப வேண்டும். எலியா ஒரு அதிசயத்தை செய்தால் எலிசா 2 அற்புதத்தை செய்ய வேண்டும். இதுதான் அவனுடைய கணிப்பாக இருந்தது. நம்மை போல உள்ளவர்கள் என்று சொன்னால் அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்போம். அன்றைக்கு கலிலேயாவில் இருந்த ஜனங்கள் எல்லாம் அண்ணாந்து பார்த்தார்கள்.
அப்போது கேட்க, கலிலேய மனுஷரை, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட யாசுவாவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் அவர் திரும்ப வருவார். ஆகினால் போன வழியை நீ எதிர்நோக்கி இருக்காது, நீ போவதற்கு ஆயத்தப்படுகின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனும் இதுபோல இரட்டிப்பான வல்லமை கிடைக்கும் என்று எரிகோவுக்கு போகிறான், பெத்தேலுக்கு போகிறான், கில்காலுக்கு போகிறான். இப்படி பல இடங்களிலே இவன் கடந்து போகிறான். ஆனால் வல்லமை வெளிப்படவில்லை, இரட்டிப்பாக இவனுக்கு கிடைக்கவில்லை. எடுத்துக்கொள்ளப்படுகிற போது ஐயோ என் தேவனை என்று இவன் நோக்கி பார்க்கிறான். அந்த வேளையிலே சாலை கீழே கடந்து வந்தது. நம்ம என்ன நினைப்போம், அவன் மேலிருந்த துண்டு அவன் போய் பறந்து போகிறதுனாலே காற்றின் வேகத்தினால் அது கீழே விழுந்திருக்கும் என்று நினைத்து நாம் உதாசீனப்படுத்தி இருப்போம். ஆனால் இந்த எலிசா அப்படி செய்யவில்லை. அவனுடைய சால்வை வெளியே கடந்து வந்தபோது அவரை தான் தொட முடியவில்லை. இரட்டிப்பான வல்லமே தான் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை, வரத்தை பெற முடியவில்லை, அதிசயத்தை பெற முடியவில்லை. ஆனால் அவரிடத்தில் கடந்து வருகிற அந்த ஒரு சால்வை எனக்கு போதும் என்று சொல்லி அந்த சால்வையை நம்பினான். அல்லேலூயா. எலியாவிடத்தில் இருந்த அந்த சால்வையை எலிசா நம்புகிறான். அவன் போகிற போது அது எங்கே கடந்து வருகிறது, அதை பற்றி பிடிக்கிறான். எரிகோவிலே இவன் கடந்து வருகிறான், யோர்தான் நதிக்கரையிலே கடந்து வருகிறான். நதியானது புரண்டு ஓடுகிறது, ஒருவனுக்கும் அதில் இறங்க முடியாது. ஆனால் அது ரெண்டாக பிரிந்தால் மட்டும்தான் இவன் ஜீவன் தப்பி தன்னுடைய சுய தேசத்துக்கு வர முடியும். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானில் அந்த சால்வையை கொண்டு அடிக்கிறான். அது இருக்கரமாக ரெண்டும் பிரிந்து போனது. உலர்ந்த தலைவலியாய் எலிசா கடந்து வந்தான். பிரைஷேஷ்வா. காரணம், அவனுடைய அந்த சால்வையை இவன் உதாசீனப்படுத்தவில்லை. வரத்துக்கு பதிலாக மேலிருந்து வந்த துண்டை இவன் பிடித்து கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதிசயத்தை அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்கள் அல்லவா? அது எதுவானாலும் இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு உதவி செய்வது அது லேசான காரியம் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுக்கிற தேவன் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை பறந்திருக்கும். இவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு அதிசயத்தை அவன் செய்கிறான். அந்த யோர்தானை ரெண்டாக பிரிந்து அவன் கடந்து வருகிறான். வந்த உடனே அவன் முதல்ல செய்த அற்புதம் என்ன என்று சொன்னால், இந்த குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்தது. பிரைஷாஷ்வா. அல்லேலூயா. அந்த சால்வை ஆகிய கோல் இவனிடத்தில் இருந்தது. ஆகையினால் இவன் அதிசயத்தை அற்புதத்தையும் செய்தார். அன்றைக்கு மோசனிடத்தில் இருந்த கோலானது அது கடைசி வரையிலும் அவனிடத்தில் இருந்தது. அது அற்புதத்தை அதிசயத்தையும் செய்தது. இந்த எலிசாவினிடத்தில் எலியாவுடைய கோல் இருந்தது, அது ஒரு சால்வாக இருந்தது. அதன் மூலமாக யோர்தானை ரெண்டாக பிளக்கிறான். குஷ்டரோகி அதே நதியிலே மூழ்கி சொஸ்தமடைகிறான். பிரைஷேஷ்வா. அல்லேலூயா. நாமும் இந்த நாட்களில் பெற்றுக்கொண்ட கோல் இருக்கிறதா? ஜெபிப்பதற்காக நீ ஒரு கோலை பெற்றுக்கொண்டாய். அந்த ஜெபமானது தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரை உன்னிடத்தில் இருக்கிறதா? உபவாசமாகிய கோல் உன்னிடத்தில் இருக்கிறது. அந்த உபவாசம் இன்றைக்கு பிரகாசிக்கிறதா? நீ அந்த உபவாசம் இருக்கக்கூடிய அந்த வரத்தை நீ உன்னுடைய கரத்தில் வைத்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக அந்த கோல் உன்னிடத்தில் இருக்கிறதா? யாஷமிசுடைய ரத்தமாகிய கோல் உன்னிடத்தில் இருக்கிறதா? யாஷமிசுடைய நாமமாகிய கோல் இருக்கிறதா? அது இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? நீ உன்னை உயிர்த்தாராய்ந்து பார். பிரைஷாஷ்வா. உன்னிடத்தில் அதிசயம் நடக்காது இருப்பது காரணம், சுகமும் சமாதானமும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது காரணம், நாமம் கிடைத்தது உண்மை, அந்த நாமம் தூங்கி கொண்டிருக்கிறது. புற ஜாதிகளால் உன் மூலமாக அந்த நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாஷோமிசுடைய ரத்தம் உன்னிடத்தில் கடந்து வந்தது உண்மை. ஆனால் அந்த ரத்தம் விடுவிக்க கூடாதபடிக்கு அந்த ரத்தமானது உன்னுடைய பாவத்து நிமித்தம் அசூசியாக இருக்கிறது. பிரைஷாஷ்வா. அல்லேலூயா. ஆனால் எலிசாவினிடத்திருந்த கோலும் எலியாவினிடத்திருந்த கோலும் மோசனிடத்திருந்த கோலும் அது ஒரு நாளும் மங்கி போகவில்லை. அது கிரியை செய்யாதபடிக்கு அது கீழே கடந்து போகவில்லை. அந்த கோல் கடைசி வரை அவர் ஒன்றி எடுத்துக்கொள்ளுதல் ஆனாலும் சரி, மரணம் அடைகிற நேரம் ஆனாலும் சரி, அந்த கோல் கிரியை செய்து கொண்டே இருந்தது. பிரைஷாஷ்வா. இந்த எலிசாவுடைய எலும்பு பட்ட பிரேதம் பட்ட போது, இந்த எலிசாவுடைய சரீரம் ஒரு எலும்பு கூடின் மேல் பட்ட போது அவன் உயிரடையத்தக்கதாய் இவன் பெற்றுக்கொண்ட அதிசயம் அற்புதமாகிய விடுதலையாகிய கோல் அந்த மரண சரீரத்திலும் கிரியை செய்து கொண்டே இருந்தது. பிரைஷாஷ்வா. அல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அது இந்த நாள் உன்னிடத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் ஏன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சுகம் இல்லை? ஏன் நமக்கு விடுதலை இல்லை? எங்க காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி இதை நான் சொல்லவில்லை.
உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சமாதானத்தோடு சுகத்தோடு இருக்கிறதா? சிந்தித்துப்பார். சுகம் பிள்ளைகளுக்குரியது என்று சொன்னார். சுகத்தை குறித்து பார்க்கிற போது அது அப்பம் என்று சொன்னார், அது விடுதலை என்று சொன்னார். அந்த சுகம் உன்னிடத்தில் உண்மையா இருக்கிறதா? சிந்தித்துப்பார். ஆனால் அந்த உலக பிரகாரமான சில காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறதா? உன்னை பாடுவதற்காக ஒரு கோல் உனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருந்தால் நீ உன்னுடைய மூச்சு போகிறது வரையில் நீ பாடலை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரைஷாஷ்வா, அநேகரை காணிக்க கொடுப்பதற்காக ஒரு கோலை கொடுத்திருப்பார். கடைசி நிமிஷம் வரையிலும் அவனுடைய மரண பரியந்தமும் அல்லது எடுத்துக்கொள் வரது வரையிலும் அவன் காணிக்க கொடுக்குதலே அதிகமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அநேக ஐஸ்வர்யவான்களும் ஒன்றுமில்லாதவர்களும் தேவனுடைய சமூகத்தில் போனார்கள். ஒன்றுமில்லாமல் இருந்த 2 சப்பு காசு போட்ட அந்த தேவனுடைய மனுஷியை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். ஏனென்றால் இருந்தவர்களை தேவன் அழைக்கவில்லை, காணிக்க கொடுக்க அநேகர் அழைத்திருந்தால் ஒன்றும் இல்லாதவளை தேவன் அழைத்தார். அந்த கோலை அவள் பெற்றுக்கொண்டாள். தன்னுடைய ஜீவனுக்காக வைத்து அது பிடித்து வைக்காதபடிக்கு அது தேவனுக்கு அர்ப்பணம் செய்தாள். ஆகினால் ஜீவன் பெற்றாள். தேவனுடைய பிள்ளையை சாக வேண்டும் என்று சொல்லி அப்பா குறைவுபட்ட போது அவள் தானும் தன்னுடைய பிள்ளையும் மறிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி நிமிஷத்தில் இருந்த ஒருபடி மாவும் கலசத்திருந்த கொஞ்சம் எண்ணெயும் கூட தேவ மனுஷனுக்கு கொடுத்து அவள் ஜீவன் பெற்றாள். வேறு எதுவும் இல்லை. அந்த தேசத்திலே அந்த பஞ்சமானது கொடிதாய் இருந்தது. அந்த பஞ்சத்திலே உயிரோடு காக்கத்தக்கதாய் என் தேவன் அந்த மரண நேரத்திலும் கூட இவள் பெற்றுக்கொண்ட கோலை அது தேவனுக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதுக்காக தன்னை அர்ப்பணம் செய்தாள். தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். முதலாவது தேவனிடத்திலே கொடுத்தாள். கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டவள் கடைசி நிமிஷம் வரையிலே அதிலே அவள் நிலைத்திருந்தாள். நீ அழைக்கப்பட்டாயே, எதிலே நிலைத்திருக்கிறாய்? ஏன் உனக்கு சுகம் இல்லை? ஏன் உனக்கு சௌக்கியம் இல்லை? ஏன் உனக்கு சமாதானம் இல்லை? வியாதி வரும், மரணக்கண்ணி வரும், பிரச்சனைகள் வரும். ஏனென்றால் உயிர் இருக்கும் வரையிலும் சரீரத்தில் நோவு உண்டு என்று தேவன் சொன்னார். இவை எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஆத்துமாவிலே சுகமும் சமாதானமும் இருக்கும். அல்லேலூயா. அது ஒருவரால் எடுக்கவோ கொடுக்கவோ முடியாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இருதயத்துக்குள் இருக்கிற சமாதானம் எவனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை நீ இழந்து தவிக்கிறாயே, போராடுகிறாயே. ஏன்? காரணம் என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்மிடத்தில் தந்த கோலை நாம் உபயோகப்படுத்தவில்லை. அது துருபிடித்திருக்கிறது. ஒரு இடத்தில் கோடரி இருக்கிறது. அது மரத்தை வெட்டுவதற்காக உபயோகப்படுத்த வேண்டும். அவன் உபயோகப்படுத்தாமல் வைத்தபடி அது துருபிடித்தது. ஆயுதம் இருக்கிறது. அதை தீட்டாமல் அதை உபயோகப்படுத்தாமல் இருந்தபடியால் அந்த ஆயுதம் வேலை செய்யாமல் போனது. உன்னிடத்தில் பெற்றுக்கொண்ட தந்த தாளந்துகள் எங்கே? பிரைஷாஷ்வா, அல்லேலூயா. உன்னை பாடல் பாட அழைத்தால் உன்னுடைய ஜீவன் உன் சரீரத்திற்கு பிரியும் வரையிலும் நீ பாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த கோலிலே நீ உண்மையாயிருக்க வேண்டும். ஒருவனுக்கு கைவிருதி கொடுக்க அழைத்தால் கடைசி நிமிஷம் வரை நீ அதை செய்து முடிக்க வேண்டும். அந்த கோலை நீ பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் உனக்கு சமாதானமும் சவிக்கமும் இருக்கும். இது உதாரணத்துக்கு 2 விஷயம். இதே போல் அடுக்கி கொண்டு போனால் 1000 10,000 காரியங்கள் தேவனுக்காக உபயோகப்படுத்திய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லாம் துருபிடித்து போய்விட்டது. எல்லாம் சம்பித்திருக்கிறது. ஒன்றும் உபயோகத்தில் இல்லை. ஆகியினால் உனக்கு சமாதானமும் இல்லை, சுகமும் இல்லை. பிரைஷாஷ்வா, அல்லேலூயா. உன்னுடைய தாளந்தை நீ பிரயோஜனப்படுத்தவில்லை.